ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஆராதனை கத்த நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக, கர்த்தருடைய மகிமை நமத்தில் வெளிப்படும்படியாக, தேவ பாதுகாவல் நமத்தில் கடந்து வரும்படியாக நம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுங்க. ஆண்டவரே தேவ மகிமை கடந்து வருவதாக, தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக, ஆண்டவருடைய ஆளுகை கடந்து வருவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை அப்பா நீர் செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய மகிமையின் கரோ, உடைய இரக்கத்தின் கரோ, உடைய தயவுள்ள கரோ எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். தானின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை கடந்து வரட்டும் ஐயா. அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆராதனைக்கு விரோதமாயிருக்கிற எல்லா மனசிக தடைகள், சத்ருவானுடைய கிரைகள் எல்லாம் கர்த்தரை அழைத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தடைகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடு. நன்மை நான் நிரப்பு. தேவ கிருபை பாதுகாவல் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. மனுஷனுடைய சத்தம் அல்ல, ஒரு தேவ சத்தம். ஆண்டவரே கண்களே ஆண்டவரை துணிக்கும்படியா, ஆண்டவரை காதுகளே ஆண்டவரை கேட்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் மட்டும் உயர்ந்திருப்பீராக. நாம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். கர்த்தர் கூட நடக்கும் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலம் படைத்தவர் நம் தேவன். அவரே தேவன், அவரே தேவன். யெகோவா நம் தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். அவரே தேவன், அவரே தேவன். யெகோவா நம் தேவன். அவரே தேவன், அவரே தேவன். யெகோவா நம் தேவன். ஒன்றும் இல்லாத
கூட்டங்கள் மிகுந்து போனாலும் எல்லாமே தோல்வியாய் முடிந்து போனாலும் பேதையின் கூட்டங்கள் மிகுந்து போனாலும் எல்லாமே தோல்வியாய் முடிந்து போனாலும் தாவீதின் தேவன் நம்முடன் உண்டு, தாவீதின் தேவன் நம்முடன் உண்டு, ஜெயத்தின் மேல் ஜெயமே தந்திடுவாரே, ஜெயத்தின் மேல் ஜெயமே தந்திடுவாரே. அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன். ஒன்றுமில்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். ஒன்றுமில்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். சாத்தானின் சூழலே நம்மை சூழ்ந்தாலும், செல்வம் சொத்து நம்மை விட்டு போனாலும், யோகின் தேவன் நம்மை வெட்டத்தனியாய் ஆசீர்வதிக்க, தன் மகன்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். சாத்தானின் சோதனை நம்மை சூழ்ந்தாலும், செல்வமும் சொந்தமும் விட்டு போனாலும், சாத்தானின் சோதனை நம்மை சூழ்ந்தாலும், செல்வமும் சொந்தமும் விட்டு போனாலும், யோகுவின் தேவன் நம்முடன் உண்டு, யோகுவின் தேவன் நம்முடன் உண்டு, இரட்டத்தனையாய் வளம் தருவார், இரட்டத்தனையாய் வளம் தருவார். ஒன்றுமில்லாத நிலைமையிலும் சகலமும் படைத்தவர் நம் தேவன். ஒன்றுமில்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன். ஒன்றுமில்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். ஒன்றுமில்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் சொல்லும் பொழுது, பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போனாலும், கோதுமை மணிகள் அற்று போனாலும், நம்முடைய எலிசாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பகல் வேளையிலே அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்திலே தானின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே ஒரு பஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், ஒரு வறட்சி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், ஒரு செழிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் வறட்சியை என் ஆண்டவர் செழிப்பாய் மாற்றுகிறவர், என் பஞ்சத்தை என் ஆண்டவர் செழிப்பாய் மாற்றுகிறவர். உனக்கு விரோதமாக எதிரிகள் கூட்டம் கூடி வந்தாலும் ஒரு வழியாய் வருகிறவர்களே 7 வழியாய் முரடிக்க என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போமா? கோதுமை மணிகள் அற்று போனாலும், பஞ்சத்தால்
என் தெய்வமே, பரிசுத்தமுள்ளவரே, உடைய பிள்ளைகள் மத்தியிலே ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஆண்டவரே இப்பொழுது அது கடந்து வரட்டும், ஊடுருவி பாயட்டும். நீ நல்லவரப்பா, நீ நல்லவர் இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆத்ம சேவத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ மட்டும் உயர்ந்திருப்பீராக. ஆவியானவரே, அப்பா ஏசப்பா, கிருபை கடந்து வரட்டும். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் ஏற்று வருவோம், என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்று வருவோம், என் நேசர் ஏற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் ஏற்று வருவோம், என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்று வருவோம், என் நேசர் ஏற்றுவார். அருமையான தேவ ஜனமே, என்னுடைய ஆண்டவர் உன்னை தாங்கி நடந்திருக்கிறோம். இந்த பகல் வேளையில் அவர் மனத்திலே கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை முழுவதுமாய் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அவரை அண்டிக் கொண்டே இருக்கிற அவர் பாக்கியவான்களுக்கு சொன்ன வார்த்தைப்படி அவரை மாற்றம் அண்டிக் கொண்டிருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் கடந்து வந்து மை ஆராதிக்க, மை துதிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை மட்டும் நடத்தின தெய்வம் கர்த்தரையும் தாங்க பலப்படுத்தும். நன்மை நாங்களுக்கு மாளிகை செய்யும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். எங்களை உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு பெரிய மாற்றம் கடந்து வரட்டும். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மாளிகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற இந்த ஆன்லைன் மூலமாய் இந்த ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த பகல் வேளையிலே நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம். அந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் இந்த பகல் வேளையிலே பூர்த்தி பண்ண போதுமானவராக இருக்கிறார். இந்த பகல் வேளையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் காண ஒரு போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே வேத பகுதியை நான் சுட்டிக்காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம்
1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கீலேத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத் அவனை பெற்றான். இங்கே யெப்தாவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இந்த முதல் வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறான், யெப்தா பராக்கிரமசாலியாக இருந்தார். யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த யெப்தாவை குறித்து இந்த 11வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தால் அவனை குறித்து அநேக அவன் ஆண்டவருக்காய் செய்தவைகளை குறித்து அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 11வது அதிகாரம் முழுவதும் யெப்தா வாழ்ந்த விதத்தை குறித்தும் அவன் வெறுக்கப்பட்டு அவன் இருந்த இடத்திலிருந்து தன்னுடைய சகோதரரால் துரத்தப்பட்டு மறுபடியும் தன்னுடைய சகோதரர்கள் யெப்தாவை அவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு அம்மோன் புத்திரர்களுக்கு விரோதமாய் அவங்க யுத்தம் பண்ணுவதற்கு யெப்தாவை அழைத்து கொண்டு வந்து அங்கே யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த யெப்தாவை குறித்து பலத்த பராக்கிரமசாலியாய் அவன் இருப்பதற்கு காரணம் என்ன? அந்த பராக்கிரமசாலி என்று சொல்லும் பொழுது இன்னும் அதற்கு ஒரு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பயப்படாதவன். அல்லேலூயா. யெப்தாவை குறித்து வேதம் சொல்லுகிறது பயப்படாதவன். யெப்தாவை குறித்து ஆண்டவர் வேதத்திலே கற்றுக் கொடுக்கும் பொழுது அவன் பயப்படாதவனாய் இருப்பதற்கு காரணம் என்ன? அநேக காரியங்களிலே அவன் பயப்படாமல் இருந்திருக்கிறான். அருமையான தேவச்சனமே, இந்த பகல் வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மளாரும் ஒரு பராக்கிரமசாலியாய் பயப்படாதவர்களாய் தைரியம் உள்ளவர்களாய் எதையும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தைரியமாய் இருக்கும் பொழுது, பயப்படாமல் இருக்கும் பொழுது அநேக காரியங்களிலே நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நாம் பயப்படுவோமானால் தோல்விகளை சந்தித்து விடுவோம். நாம் பயப்படுவோமானால் நாம் இழப்புகளை சந்தித்து விடுவோம். நாம் பயப்படுவோமானால் ஏமாற்றங்களை சந்தித்து விடுவோம். நாம் பயப்படுவோமானால் விழுந்து போய் விடுவோம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பயமில்லாமல் தைரியமாய் எதிர்த்து நிற்பதற்கு 3 விதமான காரியங்களை யெப்தா தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். முதலாவது நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதே 11வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை பார்த்து நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள். கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள். இந்த மிஸ்பா என்கிற வார்த்தை அதை நான் தீவிரமாய் தேடும் பொழுது அந்த மிஸ்பாவிற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்மை கண்காணிப்பாராக. இந்த மிஸ்பா என்கிற வார்த்தை ஆண்டவர் நம்மை கண்காணிப்பாராக. இங்கே யெப்தா அந்த ஜனங்களிடத்தில் ஒரு உறுதிமொழி எடுக்கும் பொழுது அங்கே ஜனங்கள் சொல்லும் பொழுது யெப்தாவை தேடி வந்த மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், கர்த்தர் நம் நடுநின்று கேட்பாராக. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு நடுவாக இருக்க வேண்டியது ஆண்டவர் மட்டும்தான் இருக்கணும். நமக்கு கண்காணியாக இருக்க வேண்டியது ஆண்டவர் மட்டும்தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக மனிதர்களை கண்காணிப்பதற்கு பின்னாடி ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. நம்மை கண்காணிப்பதற்கு பின்னாடி ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. நம்மை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களை பார்க்கிறோம், உலகத்தில் உள்ளவர்களை பார்க்கிறோம், ராஜாக்களை பார்க்கிறோம், அதிகாரிகளை பார்க்கிறோம். ஆனால் நம்மை பார்க்கிற ஒருவர், நம்மை கண்காணிக்கிற ஒருவர், நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற, நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் மறந்து போய் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவஜனமே, உலகம் பார்க்கலாம், உலகத்தில் உள்ள மனிதர்கள் பார்க்கலாம், நாம் நேசிக்கிற மனிதர்கள் நம்மை பின்னாடி இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மை பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமாய் நம்மை பார்க்க வேண்டியது யார் தெரியுமா?
நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்க வேண்டும். அவர் நம்மை பார்த்திருப்பாரானால், ஆண்டவர் நம்மை கண்காணிப்பாரானால், ஆண்டவர் நம்மை கண்காணித்துக் கொண்டிருப்பாரானால், நிச்சயமாகவே ஒரு பலத்த பராக்கிரமசாலியாய் ஒரு எப்தா இருந்ததை போல நம்மை கொண்டு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்ற முடியும். ஒரு பயப்படாதவனாய் மாற்ற முடியும். ஒரு தைரியம் உள்ளவனாய் மாற்ற முடியும். நம்மை நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அநேக காரியங்களை ஜெயமெடுக்கிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டுமானால், நம்ம பயப்படாமல் இருப்பதற்கு நம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு எப்தாவை போல ஆண்டவர் நம்மை கண்காணிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மை கண்காணிக்கணும். இன்னைக்கு மனிதர்கள் கண்காணிக்கிறார்கள். இன்னைக்கு அநேக ஊழியர்களை விசுவாசிகள் கண்காணிக்கிறார்கள். பாஸ்டர் எங்க போறாரு, எங்க வர்றாரு, என்ன பண்றாரு, அவர் என்ன செய்யறாரு, கறி எடுத்திருக்கிறாரா, மீன் எடுத்திருக்கிறாரா, இப்படி எல்லாம் கண்காணிக்கிறாங்க. ஆனா ஒன்று, நம்மை கண்காணிக்க வேண்டியது யாருன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்காணிக்கணும். ஆண்டவர் நம்மை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டாலே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்ற முடியும். ஆண்டவர் நம்மை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டாலே நம்முடைய ஊழியங்கள் செழிக்க ஆரம்பித்து விடும். ஆண்டவர் நம்மை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டாலே நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்து விடும். ஆண்டவர் நம்மை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டாலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பித்து விடும். ஆண்டவர் நம்மை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டாலே வியாபாரம் செழிக்க ஆரம்பித்து விடும். ஆண்டவர் நம்மை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டாலே நம்முடைய தொழில் செழிக்க ஆரம்பித்து விடும். எந்த மனுஷனும் நம்மை கண்காணிக்க வேண்டியதில்லை. அநேக நேரங்களிலே விளம்பரங்களை ஏற்படுத்தி நாம் பிரபலமாவதற்கு பல விளம்பரங்களை, பல காரியங்களை, தொழிலா இருக்கலாம், எந்த வியாபாரங்களா இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் விளம்பரப்படுத்தி நம்மை பிரபலப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டாலே எங்கேயோ இருக்கிற நம்மை ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உளையான சேற்றிலே உழந்து கொண்டிருந்த நம்மை, உளையான குழியிலே பாவத்தின் சேற்றிலே அகப்பட்டிருந்த நம்மை ஒரு உன்னதமான இடத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவரால் முடியும் என்று சொன்னார். விழுந்து போயிருக்கிற தாவீது கூடாரத்தை எடுத்து கர்த்தர் கட்ட கூடுமானால், என் ஆண்டவர் உன்னை கண்காணித்துக் கொண்டிருந்தால், நீ விழுந்து போயிருந்தாலும் உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்த என் ஆண்டவரால் கூடும். விழுந்து போன உன் தொழிலை, விழுந்து போன உன் வியாபாரத்தை, விழுந்து போன உன் ஆசீர்வாதங்களை, விழுந்து போன ஆவிக்குரிய ஜீவியத்தை, விழுந்து போன உன்னுடைய எல்லா தெய்வீக நன்மைகளையும் மறுபடியும் என் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஆண்டவர் கண்காணிப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். எப்தா அதற்கு தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவர் கண்காணிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நடுநின்று நம்மை கேட்பாராங்க, கர்த்தர் நடுநின்று விசாரிப்பாராங்க என்கிற ஒரு தொனியிலே சொல்லுகிறார்கள். ஆனா அங்கே கர்த்தர் இருந்தார். இரண்டாவது எப்தாவை குறித்து சொல்லும் பொழுது 11ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க 29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து போதும். எங்கே எப்தாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆவியானவர் என்பதே இல்லை. ஆவியானவர்னா என்னவோ என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக உண்மையாய் கர்த்தருடைய ஆவியிலே அபிஷேகத்துலதான் கர்த்தரை ஆராதிக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு அநேக பிசாசுல தான் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. கடந்த நாள்ல ஒரு ஆடியோவை கேட்கும் பொழுது, டிபிஎம்ல இருந்து ஒரு மனுஷன் வெளியே போய் பாத்தீங்கன்னா சாத்தான் சபையை அவன் தொழுது விடுவதற்கு போயிருக்கிறான். பேசுறாங்க, உரையாடல் கேட்கும் பொழுது, நைட்டு தான் ஆராதிப்பாங்க, 12 மணிக்கு மேலதான் ஆராதிக்கணும், அவங்க ஆராதிச்சா என்ன வேணாலும் நீங்கள் விரும்புகிறதெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க, அப்படியெல்லாம் இன்னைக்கு பிசாசு பல விதங்களிலே ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா அப்படி வஞ்சித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஆவி ஜனங்களிடத்துல இல்லாததுனால பிசாசு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் எந்த விதமான காரியங்களுக்கும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேக சபைகளிலே இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து இன்றைக்கு போதிப்பதில்லை, அபிஷேகத்தை குறித்து போதிப்பதில்லை, ஜனங்களை அபிஷேகத்துக்குள்ளாய் வழிநடத்துவது இல்லை. இன்றைக்கு ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவதற்கு ஜனங்களை ஒப்புக் கொடுப்பது இல்லை. தாவீதை குறித்து நாம் அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவன் தாவீது ஆண்டவரை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தின இடத்திலெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினதுனாலதான் அநேக இடங்களில் அவனாலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அவன் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கடந்து போகும்போது கூட கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்ததுனாலதான் அந்த கோலியாத்தை அவன் எடுத்ததோ 5 கூழாங்கல், ஆனா ஒரே கோலியாத்தை அடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீ எவைகளில் எல்லாம் தோற்று போய் இருக்கிறாயோ ஆவியில நிரம்பி ஜெபித்துப்பா, அவைகளில் உனக்கு ஜெயத்தை கர்த்தர் தருவா. ஆவியில நிரம்பி ஜெபித்துப்பா, நீ அவைகளில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியில நிரம்பி ஆண்டவருடைய சமூகத்துல உன்னுடைய ஆவியில முழு ஆத்மாவோடு பலத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல அன்பு கூர்ந்து அந்த அபிஷேகத்தில் நிரம்பி நீ ஜெபிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை தானாய் கர்த்தர் அறுத்து போடுவா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வரும் பொழுது அங்க சுற்றி வருகிறாங்க, 7 நாள் சுற்றி வருகிறாங்க, கோட்டை இடிக்கப்படவில்லை. 7வது நாள் அங்கே ஒரு முறை சுற்றி வருகிறார்கள், 2 முறை சுற்றி வருகிறார்கள், அந்த கோட்டை விழவில்லை. 3 முறை சுற்றி வருகிறார்கள். 7வது முறை சுற்றி வரும் பொழுதோ அங்க எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், வசனம் வாசிக்கிறேன், ஆண்டவரை தொழுது கொள்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு ஏழனம், என் வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம், நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் என் வாழ்க்கையில நடக்கவில்லையே, எதெடுத்தாலும் தோல்வி என்கிற நிலைமையிலே உன் வாழ்க்கை இன்னைக்கு இருக்குமானால் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ துதித்துக் கொண்டே இரு, நீ ஜெபித்துக் கொண்டே இரு, ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இரு. நீ ஆண்டவருடைய சமூகத்திலே சோர்ந்து போகாமல், எடுத்த காலை பின்வைக்காமல் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆவியில நிரம்பி நீ ஜெபித்துக் கொண்டே இரு. கர்த்தருடைய நாள் வரும் பொழுது உனக்கு இழந்து போனவைகளை கர்த்தர் மறுபடியும் தருவா, மறுபடியும் தருவா. ஒரு எரிகோ கோட்டையை முறியடிக்க ஆண்டவரால் கூடும் என்று சொன்னார். உனக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவானவனை முறியடிப்பதற்கும் என் ஆண்டவரால் கூடும், என் ஆண்டவரால் கூடும். உனக்கு விரோதமாய் சத்ரு எழுப்பி வருகிறானா, உனக்கு விரோதமாய் பிசாசு பல விதங்களில் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறானா, ஜெபிக்க முடியவில்லையா, உன் வாழ்க்கையில வேத வசனங்களை வாசிக்க முடியவில்லையா, தியானிக்க முடியவில்லையா, ஆலயத்துக்கு போக முடியவில்லையா, பிசாசு பல விதங்களில் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறானா, முதல்ல நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற சத்துருவை முறியடிக்கும் என்று சொல்லி நீ ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வா. ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்து விட்டு அவர் கடந்து வரும் பொழுது முதல்ல ஆண்டவரை கொண்டு போனது ஆவியானவரால் நடத்தப்பட்ட இடம் எங்கன்னா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு தான் கடந்து போனா. உன் வாழ்க்கையில ஒரு நன்மை வருவதற்கு உன் வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் இருக்கும், உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு உன் வாழ்க்கையில சில தோல்விகள் வரும், உன் வாழ்க்கையில ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுப்பதற்கு உன் வாழ்க்கையில சில விதமான பிரச்சனைகள் வரும். அதை பார்த்து நீ சோர்ந்து போகாம ஒரு ஆண்டவர் எப்படி முன்னோக்கி கடந்து சென்றாரோ அதே போல நீ முன்னோக்கி கடந்து செல்வாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவா. எப்தாவுடைய வாழ்க்கையில் அதுதான். எல்லாரும் இருந்து விட்டார்கள், சொந்த சகோதரர்கள் அவனை தன்னுடைய இடத்தை விட்டே துரத்திட்டாங்கயா. நம்ம வாழ்க்கையில துரத்துதல் இருக்கும், பல விதங்களிலே துரத்துதல் இருக்கும். நம்ம நேசிக்கிறவர்கள் நம்மை துரத்தி விடுவார்கள், நம்ம அன்பு செலுத்துகிறவர்கள் நம்மை துரத்தி விடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை யாருக்குமே உதவாதவர் என்று கூட தள்ளி இருக்கலாம். ஆனா கர்த்தர் உண்மை கொண்டுதான் ஒரு மகிமையான காரியங்களை செய்ய முடியும். எப்தாவை தேசம் வெறுத்தது, சகோதரர்கள் வெறுத்தார்கள். ஆனா அந்த எப்தாவை கொண்டுதான் தேசத்திலே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார். 3வது வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது அதே
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30 முதல் 36 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 30, 31 மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி தேவரே அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்ற. மூன்றாவது, யெப்தா பண்ணினதை நிறைவேற்ற போதுமானவராயிருந்தார். ஒரு பொருத்தனை பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு அவன் தாமதிக்கவில்லை. அருமையான தேவச்சனமே, இந்த யெப்தாவை குறித்து சொல்லுகிறது. அந்த 36 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, இவன் யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும் பொழுது இவனுக்கு எதிராய் வருகிறது யாருன்னா இவனுடைய குமாரத்தி. யெப்தாவுடைய குமாரத்தி இவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான். ஆனா ஒன்று தெரியுமா, அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவன் தன்னுடைய மகளிடத்தில் சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறாள். வாசிங்க 35வது வசனம். அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஐயோ என் மகளே மிகவும் மனமடியும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன். அதை நான் மாற்றக்கூடாது என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே பொருத்தனை பண்ணிட்டான். நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஆண்டவரே நான் தெரியாம என்ன செஞ்சுட்டேன், பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை மாத்திரம் என்ன மன்னிச்சிருங்க. ஏசப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் பொருத்தனை தெரியாம நான் சொல்றேன் செஞ்சுட்டேன், ஆனா முடியல, என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. வேதத்திலே பலி செலுத்துவதற்கு, தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்துவதற்கு 2 மனிதரிடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். முதல்ல வாசித்தீங்கன்னா ஆபிரகாமிடத்துல ஆண்டவர் கொடுத்து சொல்றாரு, உன் பிள்ளையை கொண்டு போய் மோரியா மலையில என்ன செய், பலிட்டு. ஒண்ணுமே சொல்லல, மறு பேச்சே அவன் பேசல, ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இங்க யெப்தா அதற்கு மாறுபட்டவன். இவன் என்ன சொன்னான்னா, நான் போறேன், அந்த ஜனங்களை யுத்தம் பண்ணி கொண்டு வரும் பொழுது எனக்கு முன்னாடி எது வருகிறதோ அவைகளை நான் என்ன செய்யறேன், சர்வாங்க தகன பலி எடுக்கிறேன். அவன் நினைச்சு பார்க்கல, தனக்கு முன்னாடி தன்னுடைய மகள் கடந்து வருகிறான். ஆனா அவன் சொல்றான், எனக்கு 2 மாதம் டைம் கொடு, நான் கண்ணினியா இருக்கிறதுனால நான் போய் என் தோழிகளோடு கூட நான் துக்கம் கொண்டாடி நான் மறுபடியும் கடந்து வருகிறேன், மலையில போய் துக்கம் கொண்டாடுகிறேன், நான் கடந்து வருகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறான். போகிறான். 2 மாதம் கழித்து திரும்பி வருகிறான். இந்த யெப்தா வந்த உடனே அந்த தன்னுடைய மகள் என்று கூட பாராமல் ஆண்டவருடைய சமூகத்திலே சர்வாங்க தகன பலி எடுக்கிறார். 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள் என் தகப்பனே நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய சத்துருக்களுக்காக நீதியை சரிகட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினார் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் என்ன பொருத்தனை பண்ணினானோ தன்னுடைய பொருத்தனை ஆண்டவருடைய சர்வத்தில் நிறைவேற்றுவதற்கு அவன் கொஞ்சம் கூட பயப்படல. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு அநேக மனிதர்கள் பொருத்தனை செலுத்துகிறார்கள். ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்தா நான் இவ்வளவு ரூபா ஆண்டவருக்கு காணிக்க கொடுப்பேன், ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பேன், ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சா நான் இதை செய்வேன். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. நான் அந்த சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் இந்த இடத்துல ஆலயத்தை நான் கட்டி நான் இந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க வந்ததுக்கு அப்புறம் அந்த டேனிங்ல ஒரு
பாலம் மாதிரி இருக்கு. அதுலதான் நானும் ஒரு சகோதரனும் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்ப என்ன சைக்கிள் கிடையாது, பைக் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நடந்துதான் வருவோம், நடந்துதான் போவோம். இந்த சர்ச்சு கட்டின அந்த டைம்ல அப்போ ஒரு மனிதன் வந்தா என்கிட்ட டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுவார். எனக்கு கொஞ்சம் பணம் வரணும், அந்த பணம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி தர்றேன் அப்படின்னா. அந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டா 5 லட்சம் ரூபாய். நீங்க ஜெபம் பண்ணி கொடுங்க, ஆண்டவர் உங்க மூலம் வாய்ப்பு பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னா. ஜெபம் பண்ணி ஒரே வாரத்துல 5 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. என்னைக்கு அந்த பணம் வந்துச்சோ அன்னையில இருந்து அந்த மனுஷன் என் முகத்துல கூட பார்க்கறது இல்லை. பார்த்தாலே பார்க்காத மாதிரி போயிடுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அதுக்கு பதில் சொல்றாரு, என்கிட்ட ஒரு பழைய சைக்கிள் இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு கொஞ்சம் காசு கொடுத்து அதை என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. நான் ஒன்றை சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி விட்டா, ஒரு காரியத்தை வாங்கி கொடுத்துட்டா, அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னா அதற்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இவன் பொருத்தனை பண்ணுகிறான். இத்தனை சொந்த மகள் எப்படி இருந்திருக்கு? நம்ம என்ன செய்வோமா? அருமையான இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கண்டிப்பா நம்ம செய்ய மாட்டோம். எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டவரே பிள்ளையை கொடுத்துட்டு பிள்ளைய எடுப்பாரா? யோபுக்கு குழந்தைகளை கொடுத்தது யாருதான்? ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டா. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். இரட்டத்தனையாய் கொடுத்தார். ஆண்டுடைய சமூகத்திலே இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீ என்ன பொருத்தனை செலுத்தி இருக்கிறாய்? என்ன பொருத்தனை செலுத்தி இருக்கிறாய்? நீ அதை செலுத்தி விட்டு இன்னைக்கு அந்த பொருத்தனை நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். அது உன்னுடைய வாழ்க்கையில சாபம். அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நிறைய விசுவாசிகள் பொருத்தனை பண்ணுவாங்க, நான் எனக்கு வேலை கிடைச்சா நான் சபைக்கு அதை வாங்கி கொடுப்பேன், இதை வாங்கி கொடுப்பேன். ஒரு ஊழியர் சொன்னாரு, எங்க சர்ச்சில் என் விசுவாசி எதையுமே கொடுக்க மாட்டாங்க, அவங்க டீச்சர் வேலை பார்க்குறாங்க, வர்ற பணத்தை எல்லாம் தசம பாகத்தை கூட சபைக்கு தரமாட்டாங்க, அதை சேர்த்து வச்சு சபைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அதையே வஞ்சித்து வச்சுதான் வாங்கி கொடுக்குறாங்க. பொருத்தனை செய்யறாங்க. வேலை கிடைச்சா நான் ஒழுங்கு ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுறேன். என்ன நிறைய ஊழியர்கள் பொருத்தனை பண்றாங்க. சின்ன வயசுல என் பிள்ளைகளை நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துருவேன். ஆனா வளர்ந்து பெரிய ஆளான உடனே முத பாஸ்டர்ஸுடைய பிள்ளைங்க தான் அமெரிக்கா, லண்டன் போயிடுறாங்க. ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்திலே பொருத்தனை பண்ணினதை நிறைவேற்றாமல், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, ஒருவேளை இந்த பூமியிலே உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம், பரலோகத்தில் நீ பெற வேண்டிய நன்மைகளை பெற முடியாது என்பதை நாணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். எந்த பொருத்தனை பண்ணனா நிறைவேற்றிட்டான். அவன் ஒன்றுமே சொல்லல. அந்த வசனத்துடைய 11ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரர் 11ஆவது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷம் 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தால் அப்பொழுது அவன் பண்ணி இருந்த தன் பொருத்தனையின்படி அவனுக்கு செய்தான். அவன் புருஷனை அறியாதிருந்தால், இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலின் வழக்கமாயிற்று. 2 மாதம் தாண்டி வர்றா. நான் சொன்னேன் பாத்தீங்களா, 2 மாதம். ஆனா
2 மாதம் தாண்டி வந்ததுனால மறந்து போகல. வந்த உடனே கர்த்தருக்கு என்ன பொருத்தனை செலுத்தினானோ அதை நிறைவேற்றினான். ஒரு எப்தா ஆண்டுடைய சமூகத்துல பராக்கிரமசாலியா இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் 3 விதமான காரியங்களை சொன்னேன். முதலாவது, எப்தா ஆண்டுடைய சமூகத்திலே அவன் பராக்கிரமசாலியா ஆண்டவருக்கு பிரியமா இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் நம்மை கண்காணிக்கிறார் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. 2வது வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். 3வது வாழ்க்கையில செய்கிறேன்னு சொன்னதை செஞ்சான். நம்முடைய வாழ்க்கையில அருமையான தேவஜனமே, நீ எவைகளெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாயோ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து நீ பராக்கிரமசாலியா பயப்படாதவர்களாய் நீ இருக்கணும்னா இந்த 3 காரியத்தை உன் வாழ்க்கையில செய்வாயானா நிச்சயமாய் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆனா இந்த எப்தா எப்படி இருந்தான்னு சொன்னா, சகோதரன் வெறுத்துட்டான், பட்டணத்தை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அவனை தேடி கண்டுபிடித்து மறுபடியும் ஆண்டுடைய சமூகத்திலே ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு எப்தாவை கர்த்தர் எப்படி திருப்பி கொண்டு வந்தாரோ அதே போல எல்லாராலும் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிற உன்னை கொண்டுதான் கர்த்தர் மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் உங்க வாழ்க்கை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க கண்களை ஆண்டுடைய உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி ஆத்ம சரத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒரு எப்தாவை போல எங்களை மாற்றுங்க ஐயா, ஒரு எப்தாவை போல எங்களை மாற்றுங்க. இருக்கிற இடத்துல நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஐயா. ஆண்டவரே, எப்தாவை போல எங்களை ஜனங்கள் வெறுத்து விட்டார்கள், என்னுடைய சொந்த மகன்களை வெறுத்து விட்டார்கள், உடன் பிறப்புகளை வெறுத்து விட்டார்கள். ஆனாலும் நீர் எங்களை கரப்பிடித்து தூக்கி நிறுத்தி இருக்கிறீரே. அல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய ஆவியாத்ம சரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வாருங்கப்பா, இறங்கி வாருங்கப்பா. ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவ மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும், எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும், உடைய ஆளுகை கடந்து வரட்டும், உடைய பரிசுத்தமான கரம் கடந்து வரட்டும் ஐயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, உடைய கிருபை கடந்து வரட்டும், உடைய பரிசுத்தமான கரம் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும் ஐயா, வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். அல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன்,
இந்த பகல் வேளையிலே நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றுமே கொடுக்க வேண்டியதில்லை. இந்த ஆவியாத்ம சரீரத்தை முழுவதுமாய் ஒப்புக்கொடு. ஆண்டவர் வாழ்க்கையில நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டுமானால் ஒப்புக்கொடு. கர்த்தருடைய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே கடந்து வந்து ஆராதிக்கமை துதிக்க உடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் தலைமையிலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இவைகளை எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு வாய்க்கப்படும். நன்மை நாங்கள் விசேஷமாய் உலகமெங்கிலும் இருக்கிற கொரோனாவில் இருந்து தேசத்து ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த பட்டணத்து ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை கிராமங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே கொரோனா பிடியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவர் விடுதலையை காண கர்த்தர் உதவி செய்யும். நம்மை நாள் உடைய கிருபை பாதுகாவல் கூட நடத்தட்டும். எல்லாவற்றும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். ஆளுகை ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமளிப்பில் பாதுகாவலும் இன்றுமென்று சதாகாலம் விசேஷமாய் உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்னும் கூட இருந்து காப்பதாக. ஆமென், ஆமென்.